ஜேஇ ரிசல்ட் பார்த்த பிறகு தமிழ்நாட்டு மாணவர்கள் குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மாணவர்கள் ஜோசா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்போ இந்த ஜோசா கவுன்சிலிங்ல நான் எப்படியாவது NITல 2026ல சீட்டு வாங்கியே ஆகணும் சார் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன் அப்படின்னா இந்த ஜோசா கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 6 ரவுண்டா நடக்கும். அதாவது இந்த கவுன்சிலிங்கிறது ஜூன் 2ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இப்போ ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்லாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் ஜூன் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஜோசா கவுன்சிலிங் மொத்தம் 6 ரவுண்டு நடக்கும். அதுல குறிப்பா இப்ப நான் NIT சார் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இந்தியாவில் ஏதோ ஒரு கேம்பஸ்ல எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் படிக்கிறதுக்கு ரெடி. இப்போ எங்கள்கிட்ட ஜேஇக்கு வந்திருக்கக்கூடிய ரேங்க் இருக்கு. அதாவது CRL ரேங்க், கேட்டகரி ரேங்க், 2 ரேங்க் வந்திருக்கு. எங்களோட ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய NITல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஜோசா CSAP 2 கவுன்சிலிங் வழியாகவும் நம்ம NITல சேர முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க டோட்டலாக 31 NIT இருக்கு. அதில் ஒரு NIT இல்லாமல் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது சிப்பூர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பஸ் மட்டும் நம்மளோட ஜோசா கவுன்சிலிங்கில் வர்றனால இது எல்லாத்தையுமே NITயாக நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கோம். டோட்டலாக 32 NIT இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் 24,525 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் ரேங்க் இருக்கு. இப்போ ஜோசா கவுன்சிலிங் வழியாகவும் போகலாம், CSAP கவுன்சிலிங் வழியாகவும் போகலாம். ஜோசா கவுன்சிலிங் 6 ரவுண்டா நடத்துவாங்க, CSAP கவுன்சிலிங் 3 ரவுண்டா நடத்துவாங்க. இந்த வீடியோ முழுக்க போன வருஷம் ஜோசா கவுன்சிலிங்ல 6 ரவுண்டுல கடைசியா எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இங்க நீங்க பார்க்க போறது எல்லாமே கேட்டகரி ரேங்க். உங்க எல்லாருக்குமே ஒரு கேட்டகரி ரேங்க் வந்திருக்கும். ஓப்பனை தவிர மற்ற எல்லாருக்குமே கேட்டகரி ரேங்க் வந்திருக்கும். அந்த கேட்டகரி ரேங்கை வச்சு டீட்டெயிலாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இதுக்கு ஜோசா கவுன்சிலிங்க்கு எப்படி சார் நம்ம வந்து இப்போ ஜூன் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் அது எல்லார்ட்டையும் இருக்குது, பாஸ்வேர்டும் இருக்குது. இதை வச்சு தான் ஜோசாவுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கெல்லாம் எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்மளோட 12th மார்க் ஷீட்லாம் கேட்பாங்க. 12th 10th குறிப்பாக ஏன் அப்படின்னா, இப்போ NITலலாம் நம்ம படிக்கணும்னா 75% கிரிட்டேரியா இருக்கு. 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 75% மார்க் எடுத்திருந்தா தான் NITல உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங்ல சீட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த SC ST அதுக்கப்புறம் PWTக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 65% மார்க் வந்து 10th 12th இருக்கணும். குறிப்பாக அது இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அட்மிஷனே கொடுத்தாலும் அது கேன்சல் செய்யப்படும்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக 75% வந்து எல்லா கேட்டகரிக்கும், SC ST PWTக்கு 65% வந்து மார்க் வந்து 10th 12th இருக்கணும். இப்போ இந்த வீடியோங்கிறது முழுக்க போன வருஷம் நடந்த ஜோசா கவுன்சிலிங்ல 6 ரவுண்ட்ல கடைசியா எந்த ரேங்க் வரைக்கும் ஒவ்வொரு NITலையும் சீட்டு கிடைச்சிச்சுங்கிறத வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு எத்தனையோ மாணவர்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவில் சார் எங்கள் பிள்ளைய வந்து CBSE போர்டில் எதுக்கு சார் படிக்க வச்சோம் சார், எங்கள் பையன் நல்ல ரேங்க் வாங்கியிருக்கான் சார், NITக்கு போயே ஆகணும் சார் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் செப்பரேட்டாக ரெடி பண்ணது. வாங்க பார்க்கலாமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டுங்க நம்மளோட NIT திருச்சி தமிழ்நாடு. குறிப்பாக இதுக்கு தான் எந்தெந்த ஸ்டேட்ல இருந்தோ பல லட்சக்கணக்கான மாணவர்கள் NIT திருச்சிக்குள்ளே போகணுங்கிறது தான் எல்லாரோட ஒரு கனவு. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவில் இருக்கக்கூடிய NIT எல்லாத்துலேயுமே ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டா இருக்குது. இப்போது NIT திருச்சியில் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டா வழியாக போக முடியும். மற்ற ஸ்டேட்லலாம் அதர் ஸ்டேட் கோட்டா தான் நம்ம அது வழியாக தான் போக முடியும். ஓகே, ஏன்னா நம்ம ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் நம்ம தமிழ்நாட்டில் மாணவர்கள் எல்லாமே ஹோம் ஸ்டேட் கோட்டா வழியாக போகலாம். இந்த NIT திருச்சியில் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் தமிழ்நாட்டு மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த ரேங்க்குக்கு சீட் அலாட் ஆயிருக்கு, இதுதான் கடைசியாக கிடைச்ச டிபார்ட்மெண்ட், இந்த ரேங்க்குக்கு தான் கிடைச்சிருக்கு இந்த கேட்டகரியிலலாம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கேன். இதில் பார்க்க வேண்டியது ஃபீமேல் ஒன்லின்னு இருக்கு பார்த்தீங்களா. நிறைய மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு இங்கே தனியாக வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. நீங்கள் மாணவிகளாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் ஒன்லியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த ரேங்க் வரைக்கும் அலாட் ஆயிருக்குங்கிற விவரங்கள் இருக்கு. இங்கே போட்டிருக்க அனைத்துமே கேட்டகரி ரேங்க். இந்த ஓப்பன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓப்பன்னு இருக்கிறத தவிர ஓப்பன்னு உள்ளதுக்கு மட்டும்தான் CRL ரேங்க், மற்ற எல்லாமே கேட்டகரி ரேங்க். உங்க எல்லாருக்கும் ஒரு கேட்டகரி ரேங்க் வந்துச்சா, அதாவது OBC NCL
இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடினா உங்க எல்லாருக்கும் ஒரு ரேங்க் வந்திருக்கும். அந்த ரேங்கை பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரேங்க்குள்ள, இந்த ரேங்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு உறுதி. ஓகே, இப்போ போட்டிருக்கேன் பார்த்துங்க. ஹோம் ஸ்டேட் கோட்டாவோட விவரங்கள் இங்கே டீட்டெயில்டாக இருக்கு. அதே என்ஐடி திருச்சியில் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேர்ந்துக்கிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கே நான் தர்றேன், நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, யாரும் கவலைப்பட வேணாம். ஜோசா கவுன்சிலிங் முழுக்க முழுக்க நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு சொல்லித்தரப்படும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ திருச்சியை பார்த்தாச்சு நம்ம ஹோம் ஸ்டேட் கோட்டாவுக்கு. இப்போ அதர் ஸ்டேட் கோட்டாவை பார்க்க போனோம்னா என்ஐடி திருச்சியில் இங்கே பார்த்துங்க, வேற மாநிலத்திலேருந்து கேரளா, கர்நாடகா இல்லை வேற ஸ்டேட்டு மகாராஷ்டிரா எங்கேருந்து வந்தாலும் அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு திருச்சியில் இந்த கேட்டகரிக்கு எந்தெந்த ரேங்க்குக்கு சீட் அலாட் ஆயிருக்குங்கிற விவரங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம போகலாம். என்ஐடி சூரத்கல் கர்நாடகாவில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்குங்கிற விவரங்கள் இருக்குது. இது எல்லாமே கேட்டகரி ரேங்க்கு. ஓப்பனை தவிர மற்ற எல்லாத்துக்குமே கேட்டகரி ரேங்கை தான் நீங்கள் பார்க்கணும். அதில் குறிப்பாக சார் இது என்ன சார் ரெட் கலரில் போட்டிருக்கீங்களே, அது என்ன சார் ரெட் கலர் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் கலருங்கிறது இந்தியாவிலேயே, அதாவது நீங்கள் ஓப்பனில் பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா 4118 ரேங்க் தான் இந்தியாவோட கடைசி ரேங்க் இந்த கேட்டகிரிக்கு. அதே போல் ஓபிசிஎன்சிஎல்ல பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா 1665 ரேங்க் தான் இந்தியாவிலேயே. கடைசியாக ஏதோ ஒரு என்ஐடியில் சீட்டு வேணும்னாலும் அதுதான் கடைசி ரேங்க். அதுதான் இங்கே நான் டீட்டெயில்டாக அந்த சிகப்பு கலரில் போட்டிருக்கேன். மற்றவங்க எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து நம்ம போகலாம். என்ஐடி ரூர்கிலா ஒடிசாவில் இருக்குது. ஒடிசாவில் இருக்கக்கூடிய கேம்பஸுக்கு போகணுன்னா இங்கே பாருங்கள், இது ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரூர்கிலாவில் இருக்கக்கூடிய கேம்பஸோட ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்குங்கிற விவரங்கள் டீட்டெயில்டாக எந்தெந்த கோர்ஸுக்கு அலாட் ஆகிருக்குங்கிறத இன்ஃபர்மேஷனை டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. என்ஐடி என்ன ரூர்கிலா ஒடிசாவில் இருக்கக்கூடிய கேம்பஸோட ரேங்க், க்ளோசிங் ரேங்க். அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது கிடைக்குதுங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. கமெண்டில் போடுங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம இப்போ ரூர்கிலாவும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ஐடி வாராங்கல் தெலுங்கானாவில் இருக்குது. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கேம்பஸில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எந்தெந்த கேட்டகிரிக்கு லாஸ்ட்டாக சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேங்க்குக்கு அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்களை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. முழுமையான விவரம். இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு உறுதி. இது நம்ம வந்து ஜோசாவை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து சிசாப்பை வச்சு இன்னொரு வீடியோ வந்து என்ஐடிக்கு ரெடி பண்ணி நான் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ வாராங்கல்லும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி கலிக்கட், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்குது. பக்கத்து ஸ்டேட்டு தான், இங்கே தான் இருக்குது. நீங்கள் வட மாநிலத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, நார்த்து ஸ்டேட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸுக்கெல்லாம் இந்த கேட்டகரியில் கடைசியாக கிடைச்ச ரேங்க், அங்கே ரேங்கை பார்த்துங்க. அதுக்குள்ளே உள்ளவங்களுக்கு தான் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து அதில் இங்கே பாருங்கள், ரொம்ப முக்கியமாக என்ஐடி கலிக்கட்டில் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்சியில் பிடபிள்யூடியில் இந்தியாவிலேயே கடைசியாக கிடைச்ச ரேங்க் வந்து 359. அதுதான் கடைசியாக கிடைச்சிருக்கு. எஸ்சியில் பிடபிள்யூடியாக யாராவது இருந்தீங்கன்னா 359 தான் லாஸ்ட்டு, இந்தியாவில் லாஸ்ட் என்ஐடியோட ரேங்க் அதுதான். ஓகே, இந்த விவரங்கள்லாம் பார்த்துங்க. அடுத்து என்ஐடி நாக்பூர், அதாவது மகாராஷ்டிராவில் இருக்குது. அதில் வந்து இந்த கேட்டகிரிக்கு எந்த ரேங்க் வரைக்கும் சீட் அலாட் ஆகிருக்கு, என்னென்ன கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்களை டீட்டெயில்டாக பார்த்துங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நல்லா எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ஐடி ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே வந்து இந்த எந்தெந்த கேட்டகிரிக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேங்க் வரைக்கும் அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்கள் இருக்குது. அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் உங்களோட கேட்டகிரி ரேங்க் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். கேட்டகிரி ரேங்க் அங்கே போட்டிருக்கிறது அனைத்துமே கேட்டகிரி ரேங்க். அடுத்து இப்போ என்ஐடி அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதில் எந்தெந்த கேட்டகிரிக்கு எந்த ரேங்க் வரைக்கும் சீட் அலாட் ஆகிருக்கு, எந்த கோர்ஸில் கடைசியாக கிடச்சிருக்குங்கிறத பார்த்துங்க. ஓகே, நான் எந்த என்ஐடியாக இருந்தாலும் போகிறேன் சார், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் போகிறேன் சார்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் நமக்கு பாதுகாப்பு இருக்குது சார். பாதுகாப்பு கிடைக்குமா? ஃப்ளைட்டில் போயிடலாங்க, ஃப்ளைட்டில் போய் படிக்கலாம். ஏன் ட்ரெயின் போகுது, எல்லா வசதியும் இருக்குது. நம்ம இந்தியர் தானே, இந்தியாவில் நம்ம இருந்துக்கிட்டு வேறு ஸ்டேட்டுக்கே போகக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் எதுவும் போட்டிருக்காங்களா? கிடையாது. எல்லா ஸ்டேட்லேயும் போய் நம்ம படிக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு கேம்பஸாக இந்தியா முழுக்க பல என்ஐடி இருக்குது. அதனால் நம்ம படிக்கிறதுக்கு சூப்பர் சான்ஸு. இதை பார்த்துங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ இதோட தொடர்ச்சி அது, அதாவது உத்தரப்பிரதேசில் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய காலேஜோட தொடர்ச்சி தான் இது. இதை பார்த்துக்குங்க எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு. அடுத்து என்ஐடி குருஷேத்ரா ஹரியானாவில் இருக்குது. குருஷேத்ரா வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு கோர்ஸும் எந்த ரேங்க்குக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அலாட் ஆயிருக்குங்கிற விவரங்கள் இருக்கு. அதில் ஓபிசி என்சிஎலாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 27,737 ரேங்க் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா, அதில் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா இதுதான் கடைசி ரேங்க். ஃபீமேல் மாணவிகளுக்கு இதுதான் கடைசி ரேங்க்கு. இந்தியாவிலே லாஸ்ட்டு என்ஐடியில் கிடைச்சிருக்கக்கூடிய ரேங்க் இதுதான் ஓபிசி என்சிஎல்ல ஃபீமேலுக்கு. ஓகே, டீட்டெயிலாக மற்ற கேட்டகரியில் உள்ளவங்களாம் பார்த்துங்க எந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ஐடி சூரத் குஜராத்தில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எந்த கேட்டகரிக்கு சீட் அலாட் ஆகிருக்குங்கிற ரேங்க் விவரங்கள்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்துட்டிங்களா? இப்போ குஜராத்தை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி துர்காப்பூர் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இங்கே தான் மேற்கு வங்கம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரேங்க்குக்கு அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்கள் இருக்குது. டீட்டெயில்டாக அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ அதனுடைய தொடர்ச்சிங்க. வெஸ்ட் பெங்காலோட தொடர்ச்சி தான் இது, பயோடெக்னாலஜி அந்த எஸ்டிக்கு பார்த்துங்க. அடுத்து என்ஐடி சில்சார், அதாவது அசாமில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸுக்கு எந்தெந்த கேட்டகிரிக்கு எந்த ரேங்க் லாஸ்ட் ரேங்க்னு அங்கே பார்த்துங்க. அந்த விவரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது அடுத்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ஐடி ஜாலந்தர், அதாவது ஜாலந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்குது. அதில் ஒவ்வொரு எந்தெந்த கோர்ஸுக்கு கடைசியாக ஒவ்வொரு கேட்டகரியிலையும் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேங்க்குக்கு அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்கள் இருக்குது. பார்த்துங்க, அந்த ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே கேட்டகரி ரேங்க். நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துட்டிங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஜோசா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து சிசாப்போட வீடியோ போட போகிறோம் என்ஐடிக்கு. அதையும் நீங்கள் ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா சிசாப் கவுன்சிலிங் இங்கே கிடைக்காம இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிசாப்பில் கூட கிடைக்கும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி மேகாலயா. என்ஐடி மேகாலயாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் படிக்கிறதுக்கு ரெடி சார் அப்படின்னா அதில் பார்த்துங்க நிறையா கோர்ஸ், டியூவல் கோர்ஸ், 5 வருஷ கோர்ஸ், டிகிரி பண்ணுறலாம், இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. 5 வருஷ கோர்ஸ் இருக்குது. இந்த கடைசி இந்த கேட்டகரி தான், இந்த ரேங்க்குக்கு தான் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகிருக்கு. அந்த ரேங்க்கெல்லாம் பார்த்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ஐடி போபால் மத்திய பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. என்ஐடி போபால் மத்திய பிரதேசில் இதுதான் கடைசி ரேங்க்கு. இந்த கேட்டகிரிக்கெல்லாம் அலாட் ஆகிருக்கு. என்ஐடி போபால் மத்திய பிரதேசில் கடைசியாக கிடைச்ச ரேங்க் விவரங்களை டீட்டெயில்டாக பார்த்துக்கிறீங்க. பார்த்தாச்சா? இப்போ அடுத்து நம்ம போகலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஐடி ராய்ப்பூர் சத்தீஸ்கரில் இருக்குது. அதில் இந்தந்த கோர்ஸு இந்தந்த கேட்டகிரியில் கடைசியாக கிடைச்ச ரேங்க்கு. இதில் கவனமாக கேட்க வேண்டியது, நீங்கள் இடபிள்யூஎஸில் பிடபிள்யூடி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா இந்தியாவில் கடைசி ரேங்க்கு 267 தான். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 267 தான் இந்தியாவோட கடைசி என்ஐடியோட ரேங்க். அதை தான் சிவப்பு கலரில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி அகர்தலா திரிபுராவில் இருக்குதுங்க. பல பேருக்கு போன வருஷம் ஜோசா கவுன்சிலிங் 6 ரவுண்டில் இந்த அகர்தலா தான் கடைசியாக பல பேருக்கு சீட் அலாட் ஆயிருக்கு. அதுக்கு தான் எல்லாமே சிகப்பாக இருக்கு பாருங்க. ரெட் கலரில் ஏன் இவ்வளவு போட்டிருக்கேன்னா இதுதான் இந்தியாவில் பல பேருக்கு கடைசியாக கிடைச்ச என்ஐடியாக இருந்திருக்கு. ஓகே, இப்போ பார்க்குறோம். இங்கே பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 62,338 தான் கடைசி ரேங்க். அந்த விவரங்கள்லாம் டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த சிகப்பு கலரில் இருக்கிறது எல்லாம் இந்தியாவில் கடைசியாக கிடைச்ச ரேங்க்குங்க. இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இது எல்லாத்துக்குமே கடைசியாக கிடைச்ச ரேங்க் இதுதான். இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு தான் ஜோசா கவுன்சிலிங்கில் சீட்டு வந்து அலாட் ஆகும். ஓகே, பார்த்தாச்சு. இப்போ இதையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம போவோம் என்ஐடி கோவா போகிறோம். அடுத்து என்ஐடி கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரிக்கு எங்கே யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். என்ஐடி கோவாவில் பாருங்கள் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க்கெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ என்ஐடி கோவாவையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த பிடிஎஃப் வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதையும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்ஐடி ஜம்ஷெட்பூர் ஜார்க்கண்டில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்தெந்த கோர்சஸுக்கு எந்தெந்த கேட்டகிரிக்கு எந்த ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சீட் அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்கள் இருக்குது. டீட்டெயில்டாக பார்த்துங்க. பார்த்து முடிச்சிட்டிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ஐடி பாட்னா. நான் பீகார் போகிறேன் சார், பீகார்லேருந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க. நான் என்ஐடி அங்கேயே பீகாரில் போய் படிக்கிறது கூட நான் ரெடி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகிரிக்கு கடைசியாக ரேங்க்குக்கு அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்கள் இருக்குது. என்ஐடிங்கிறது எங்கே வேணாலும் படிக்கலாங்க. நமக்கு பாதுகாப்பு, நம்மளோட மத்திய அரசே நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஃப்ளைட்டில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், நோ ஒரி. ஓகே, இதான் கடைசி ரேங்க்கு பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ஐடி பாட்னால பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா இந்தியாவில் கடைசி ரேங்க்கு 103 தான். அதுக்கு தான் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ஐடி பாட்னா பீகாரையும் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி
ஹிமாச்சல் பிரதேசுக்கு கூட நான் போய் படிக்கிறேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது ஹமீர்பூரில் என்ஐடி ஒன்று இருக்குது. அதில் வந்து எந்தெந்த கோர்சஸுக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரேங்க்குக்கு அலாட் ஆகிருக்குங்கிற விவரங்கள் இருக்குது. டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஹமீர்பூர் அதாவது ஹிமாச்சல் பிரதேசத்தில் எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்கில் கடைசியாக கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக இங்கே பார்க்குறோம். ஓகே, இப்போ இதை பார்த்து முடிச்சிட்டிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நமக்கு ஊருக்கு பக்கத்துலேயே, நம்ம ஊர் பக்கத்துலேயே என்ஐடி புதுச்சேரி பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்து ஸ்டேட்டு. நிறைய பேர் ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாது, அது யூனியன் பிரதேசம்னு சொல்லலாம். அங்கே வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா, நம்ம புதுச்சேரி அங்கே அந்த இதுக்குள்ளேயே படிக்கிறவங்க, நம்மளோட யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியிலே படிக்கக்கூடியவங்க, காரைக்கால் அங்கே படிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குங்கிறத போட்டிருக்கேன். நம்ம புதுச்சேரியில் போய் படிக்க போனாலும் நம்ம அதர் ஸ்டேட் கோட்டா தான், நம்ம வேற மாநிலத்தை சேர்ந்தவர் தான். அதனால அதுக்கு பாருங்களேன், நீங்கள் புதுச்சேரியில் அதர் ஸ்டேட் கோட்டாலேருந்து போனீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்குங்கிற விவரங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அதனால பக்கத்தில் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது சார், நான் வந்து புதுச்சேரியில் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த கேட்டகிரியில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியான ரேங்க்குக்கு சீட் அலாட் ஆயிருக்குங்கிற விவரங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி உத்தரகாண்ட் போகிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எங்கே என்ஐடி கிடைச்சாவே போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாவில் இந்த கேட்டகிரியில் எந்த ரேங்க் வரைக்கும் அலாட் ஆயிருக்குங்கிற விவரங்கள் டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, பார்த்துட்டீங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம், அதில் அந்த உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதாவது எஸ்சியில் பிடபிள்யூடியில் ஃபீமேலுக்கு 155 தான் இந்தியாவில் கடைசி என்ஐடியோட க்ளோசிங் ரேங்க்கு, அதுதான். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். உத்தராகண்ட் தான் கடைசியாக இருக்குது, கிடைச்சிருக்கு போன வருஷம் கிடைச்ச ரேங்க். இப்போ இதையும் நம்ம பார்த்துட்டோம். என்ஐடி மணிப்பூரா? ஐயோ, மணிப்பூர்லாம் போகக்கூடாது சார். போகலாங்க, உங்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, கல்வி நிறுவனத்துக்குள்ளெல்லாம் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால தாராளமாக நீங்கள் படிக்கலாம். மணிப்பூருக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த கேட்டகிரிக்கு இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக மணிப்பூரில் சீட்டு கிடைக்கும். ஜோசா கவுன்சிலிங்கில் போன வருஷம் கிடைச்ச ரேங்க் இதுதான். ஓகே, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பக்கத்தில் என்ஐடி ஜம்மு காஷ்மீர், அதாவது ஸ்ரீநகரில் நான் போய் படிக்கிறேன் சார். ஜம்மு காஷ்மீரா சார்? அங்கெல்லாம் போகக்கூடாது சார். நீங்கள் வேணா நினச்சிட்டு இருக்கலாம் என்ஐடி தான் என் கனவு அப்படின்னா போயே ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக போகலாம். இங்கே பாருங்கள், இந்த கோர்ஸ் தான் கடைசியாக இந்த கேட்டகிரிக்கெல்லாம் சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கு. அதுலேயும் ஓப்பனில் பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா ஃபீமேலாக இருந்தால் 3965 தான் கடைசி ரேங்க். இந்தியாவோட லாஸ்ட் என்ஐடியில் கிடைச்ச ரேங்க்கு அவங்களுக்கு அதுதான். ஓகே, இப்போ ஜம்மு காஷ்மீரையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது என்ஐடி சிக்கிம். சார் நான் சிக்கிம் போகிறேன் சார், அங்கே கூட போய் படிச்சுக்கிறதுக்கு ரெடி சார் அப்படின்னா இந்த கேட்டகிரிக்கு எங்கெங்கெல்லாம் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகிரிக்கு அலாட் ஆயிருக்குங்கிற விவரங்கள் கொடுத்துருங்க. அந்த ரேங்க்குள்ளே இருக்கீங்களான்னு பார்த்துங்க, அது என்னென்ன கோர்ஸ் அலாட் ஆயிருக்குங்கிறதும் இருக்குது. அடுத்து சார் என்ஐடி அருணாச்சல் பிரதேஷ் சார், நான் அருணாச்சல பிரதேசத்துக்கு கூட போகிறேன் அப்படின்னா பாருங்கள், டீட்டெயில்டாக எல்லாம் கொடுத்துருக்கேன். என்ஐடி அருணாச்சல் பிரதேசத்தில் ஓப்பனில் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 77,665 தான் இந்தியாவோட கடைசி என்ஐடி கிடைச்ச ரேங்க்கு, அதனால தான் அவங்களுக்கு மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். ஓகே, பார்த்தாச்சா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ஐடி மிசோரம் போகிறேன் சார் அப்படின்னா தாராளமாக போகலாம். இந்த என்னென்ன கேட்டகிரி உங்கள் கேட்டகிரிக்கு எந்த ரேங்க் வரைக்கும் அலாட் ஆயிருக்குங்கிற விவரங்களை பார்த்துங்க. ஓகே, பார்த்துறீங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி நாகாலாந்து போகிறேன் சார், நாகாலாந்து கூட போய் படிக்கிறதுக்கு ரெடினா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகிரிக்கு சீட் அலாட் ஆயிருக்குங்கிற விவரங்கள். அதில் இடபிள்யூஎஸில் பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா 380 தான் உங்களுக்கு கடைசி ரேங்க்குங்கிறதையும் பார்த்துங்க. அடுத்து சார் பக்கத்தில் ஆந்திர பிரதேஷ் சார், இங்கே போகிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பக்கத்து ஸ்டேட் தானே, நான் போய் படிக்கிறதுக்கு ரெடினா இங்கே பாருங்கள், என்ஐடி ஆந்திர பிரதேஷில் எந்தெந்த கேட்டகிரிக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க்குக்கும் அலாட் ஆயிருக்குங்கிற விவரங்கள் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் தான் போய் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக இதை பார்க்கலாம் எந்த ரேங்க் வரைக்கும் அலாட் ஆயிருக்குங்கிறது. உங்கள் ரேங்க் அதுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துங்க. எல்லாமே கேட்டகிரி ரேங்க்கு, ஓப்பனை தவிர ஓப்பன் மட்டும் அவங்களுக்கு சிஆர்எல் ரேங்க் தான் வரும், மற்ற எல்லாருமே கேட்டகிரி ரேங்கை பார்க்கணும். ஓகே, அடுத்து என்ஐடி டெல்லியை பார்க்குறோம் சார், தலைநகரத்தில் படிக்கணும் சார், இந்தியாவோட தலைநகரத்தில் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் சீட் அலாட் ஆன ரேங்க்லாம் போட்டிருக்கேன். என்ஐடி டெல்லியை பார்க்குறீங்க, இது எல்லாமே என்ஐடி டெல்லி தான். டெல்லியில் எந்த ரேங்க் வரைக்கும் சீட் அலாட் ஆயிருக்குங்கிற விவரங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, பார்த்தாச்சா? என்ஐடி டெல்லியை பார்த்துருங்க, கிடைக்குதான்னு பார்த்துங்க. அடுத்து சார் என்ஐடி சிப்பூர் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் அதாவது நமக்கு மேற்கு வங்கத்தில் சிப்பூர், அதாவது அங்கே போய் படிக்கணும்னு நம்ம நினச்சா தாராளமாக படிக்கலாம். இந்த கோர்ஸு எந்த கேட்டகிரியில் கடைசி ரேங்க் கிடச்சிருக்குன்னு விவரம் இருக்குது. ஓபிசிஎன்சியில் பிடபிள்யூடியில் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 1755 தான் கடைசி ரேங்க், இந்தியாவோட கடைசி
இந்த கேட்டகிரிக்கான ரேங்க். ஏதோ ஒரு என்ஐடி வேணுங்கிறவங்க தான் அதை அந்த சிவப்பு கலரில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது அந்த கேட்டகிரியில் உள்ளவங்க. இப்போ நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னா, இந்தியாவில் ஏதோ ஒரு என்ஐடியில் போய் படித்தா கூட எனக்கு சீட்டு கிடைச்சா போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்துக்கலாம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. இதுதான் லாஸ்ட் ரேங்க். ஓப்பன் பிடபிள்யூடி, ஓபிசிஎன்சிஎல், ஓபிசிஎன்சிஎல்ல பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ், இடபிள்யூஎஸ்ல வந்து பிடபிள்யூடி, எஸ்சி, எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, எஸ்டி. இதுதான் லாஸ்ட்டாக. இந்த பாருங்க, இந்தியாவிலேயே லாஸ்ட்டாக ஏதோ ஒரு மாநிலத்தில் நான் என்ஐடியில் போய் படிக்கணும், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் படிக்கணும்னா இதுதான் கடைசி ரேங்க்கு. ஓப்பனை தவிர மற்ற எல்லாம் கேட்டகரி ரேங்கை பாருங்கள். இது உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாவே தாராளமாக இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்துட்டாவே என்ஐடி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சார் இப்போ நீங்கள் எல்லாமே சொன்னீங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்தையுமே இந்த வீடியோ நாங்கள் பார்த்தோம், ஆனால் இப்போ நீங்கள் முழுக்க இது எல்லாமே ஜோசா கவுன்சிலிங்கை வச்சு தானே ரெடி பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை எங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் காமிக்கிறீங்களா ஜோசா கவுன்சிலிங், இதில் இல்லாமல் சிசாப் கவுன்சிலிங்கில் கிடைக்குமா சார்? இப்போ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்படின்னா இன்னொரு வீடியோ இதனுடைய தொடர்ச்சியாக சிசாப்பில் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோட மாணவர்கள் எல்லாருக்குமே, உங்களோட நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஜோசா கவுன்சிலிங்லாம் சும்மாப்பா, அதெல்லாம் ஒன்றும் ஒரு சப்ப மேட்ரு, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கவலைப்படாமல் நம்ம சேனலில் பார்த்தா போதும். நீங்கள் இந்தியாவில் எந்த என்ஐடி, ஐஐடி, IIIT எங்கே போய் படிக்கிறனாலும் நம்ம சேனல் வழியாக தாராளமாக நீங்கள் போய் படிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ வருவதற்கு நீங்கள் எல்லாருமே காத்திருங்கள். உங்கள் மாணவர்களிடமும் இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி, வணக்கம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.